ஜனாதிபதி அனுரவின் அதிரடி தீர்மானம் அதிகரிக்க போகும் டாலரின் பெறுமதி. வரையறையின்றி ராஜபக்சக்களால் வீணடிக்கப்பட்ட மக்களின் பணம். இனி 9 வயதில் திருமணம் செய்யலாம், நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டம். காவல் நிலையத்தில் உயிரிழந்த தமிழ் பெண் ஸ்ரீதரனால் வெடித்த சர்ச்சை. மாற்றமடைய போகும் பரீட்சை முறைகள் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். சபையில் பொங்கி எழுந்த எம்பி அர்ச்சுனா அரசு தரப்பு வழங்கிய பதிலடி. தேங்காய் விலை 300 ரூபாவாக உயரும் சாத்தியம். தாஜுதீன் லசந்த கொலைகள் குறித்த விசாரணைகளில் சிக்கல், ஜனாதிபதி அறிவிப்பு. மக்களின் பணத்தை வரையறையின்றி வீணடித்தவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினரே என்பதை பகிரங்கமாக அறிவிக்கின்றேன் என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வின் முடிவில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், பாதுகாப்பு தரப்புக்கு சொந்தமான உடைமை ராஜபக்சர்கள் வீணடித்துள்ளனர் என்பது அம்பலமாகியுள்ளது. கொழும்பில் உள்ள பாதுகாப்பு தரப்புக்கு சொந்தமான விடுதியில் இவ்வளவு காலமும் முன்னாள் ஜனாதிபதி தங்கியுள்ளார். உங்களால் மாதம் ஒன்றிற்கு 4.5 மில்லியன் பணத்தை செலுத்த முடியும் என்றால் தாராளமாக தங்கியிருக்கலாம். அதற்கு தேசிய மக்கள் சக்தி இந்த தடையும் செயல்படுத்தாது. இங்கு ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். எதிர்க்கட்சி தரப்பினர் என்ன செய்கின்றார்கள்? ராஜபக்சக்களுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்தாலோசிக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது இன்று கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் விமர்சிக்கின்றார்கள். உங்கள் கொள்கை நிலையில்லாதது உள்ளமை இதன் மூலம் வெளிப்படுகின்றது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களே, நீங்கள் யாருக்கு ஒத்துழைப்பை வழங்க உள்ளீர்கள்? ராஜபக்சர்களுக்கா, ரணில் தரப்புக்கா அல்லது மக்களுக்கா என்பதை விளக்க வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சிங்கப்பூர் நாட்டின் பிரதி என கூறுகின்றீர்கள். ஆனால் அதனை வாசித்தவர்கள் வேறேனும் சபையில் உள்ளார்களா என்று அவர் மேலும் கேள்வி கேட்டுள்ளார். கொழும்பு மருதானை காவல் நிலையத்தின் சிறை கூடத்தில் உயிரிழந்த வடக்கை சேர்ந்த தமிழ் பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட பெண் எவ்வாறு காவல் நிலையத்தில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்க முடியும் என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். இது ஒரு பயங்கரமானதும் மோசமான செய்தி என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்த விடயத்திற்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவிப்பதாக சபையில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதிக்கு தீர்வு இல்லாத அனுமதி பத்திரங்கள் இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தீர்வையற்ற வாகன அணுகலுக்கு அரசு ஊழியர்கள் உட்பட 20,000 பேர் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளதாகவும், ஆனால் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அந்த வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலைகள் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதி 5 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் 2018ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக சுமார் $2 பில்லியன் 2019ஆம் ஆண்டில் $1.4 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். டாலர் மதிப்பு 190 ரூபாவாக இருந்த போதும் டாலர் மதிப்பு 300 ரூபாவை நெருங்கும் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை சுமார் 40% அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வளவு டாலர்களை ஒதுக்கலாம் என்பது குறித்து மத்திய வங்கியுடன் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க டாலரின் பெறுமதியில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஆரம்பத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என அவர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்னை சார்ந்த உற்பத்தி தொழிலுக்கு குறைந்தபட்சம் 100 மில்லியன் தேங்காய்களையாவது உடனடியாக இறக்குமதி செய்யாவிட்டால் சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை 300 ரூபாய் வரை உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் துறையினர் அதிக விலைக்கு தேங்காய்களை கொள்வனவு செய்வதால் நுகர்விற்கான தேவை 250 முதல் 300 ரூபாவாக உயரும் என இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜெயந்தர சமரகோன் தெரிவித்துள்ளார். கைத்தொழில் துறைக்காக 100 மில்லியன் தேங்காய் பால் உறைந்த
தேங்காய் துருவல் அல்லது துருவிய காய்ந்த தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கத்திடம் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். துண்டுகளாக்கப்பட்ட காய்ந்த தேங்காய்களை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி 2021 மற்றும் 2024 இடையில் நாட்டின் தேங்காய் அறுவடையானது 700 மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்களினால் குறைந்துள்ளது எனவும் தொடர்ந்தும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் விலை அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிக்கு பொறுப்பான விடயம் என ஆளும் கட்சி தெளிவுபடுத்தியுள்ளது. நாடாளுமன்றில் தனக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அரசாங்கத்தை குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனாவிற்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாமை ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடு என்றும் அவருக்கு பேசுவதற்கு நேரம் வழங்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு முற்றுமுழுதாக இருப்பதாகவும் அது தங்களுக்கானது இல்லை எனவும் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அர்ச்சுனா எதிர்க்கட்சியானாலும் ஆளுங்கட்சியானாலும் அரசாங்கத்திற்கு எத்தனை மடங்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கு எதிர்க்கட்சியில் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்குமாறு சபாநாயகரிடம் ஏற்கனவே கோரிக்கை ஒன்றை முன்வைத்ததாகவும் அவ்வாறு செய்யாதிருப்பது நாடாளுமன்றத்தை இழிவுபடுத்தும் செயல் என்றும் அமைச்சர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். பாடத்திட்டம் மற்றும் பரீட்சை முறைகள் உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026 முதல் செயல்படுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் தற்போதுள்ள கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்றப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதன்படி கல்வியில் போட்டித்தன்மையை குறைக்கும் நோக்கில் 2026 முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் பரீட்சை முறைகள் மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை அழகியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களின் உள்ளடக்கத்தை மிகவும் பொருத்தமானதாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த பாடங்களை ஒருபோதும் நீக்கும் எண்ணம் இல்லை என்றும் கல்வி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கல்வி முறை மாற்றத்தை நோக்கி இட்டு செல்லப்படும் நேரத்தில் 3 துறைகளில் அவ்வாறு செய்ய விரும்புவதாக கூறிய பிரதமர் ஆசிரியர் பயிற்சி, பாடசாலை அமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தி பணியாற்றுவேன் என்றும் கூறியுள்ளார். பிரபல டிராகர் வீரர் வசீம் தாஜுதீன் மற்றும் பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க ஆகியோரது கொலைகள் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிக்கல்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த கொலைகள் இடம்பெற்று நீண்ட காலம் என்பதால் விசாரணைகளை மேற்கொள்வதில் நெருக்கடி நிலைமைகளை சந்திக்க நேரிட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை 16 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணை நடாத்துவதில் விசாரணையாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் தற்பொழுது உயிருடன் இல்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈராக்கில் சிறுவர் திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி இனி 9 வயது சிறுமிகளுக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும். ஈராக்கில் கடந்த 1959 ஆண்டு முதல் சிறுவர் திருமணம் என்பது சட்டபூர்வமாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் தற்போது அதில் சிறிய மாற்றம் மட்டும் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சட்ட திருத்தம் நேற்று அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த சட்டத்தின்படி இனி ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் 9 வயது முதல் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். சன்னி இஸ்லாமிய பெண்களுக்கு திருமண வயது 15 நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நீதியை மேம்படுத்துவதற்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான படிதான் இந்த சட்டம் என்று நாட்டின் சபாநாயகர் மஹ்மூத் அல் மஷாதானி கருத்துரைத்துள்ளார்.